ஷார்ட்ஸ் மாதிரி வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 2 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கணும். அப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், 1/4 கப் அளவுக்கு ஆயில், 1/2 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் அண்டு 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர். உங்கள்கிட்ட இது ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு மில்க் சேர்த்துக்கணும். ஒரு விஸ்கு வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இன்றைக்கி ஸ்பெஷலான மதர்ஸ் டே. உங்களுக்கு இது ஸ்பெஷல்னால் ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட்டு வெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா, 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா அண்டு 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இப்போ நம்ம இதை நல்லா எல்லாத்தையும் கலந்துக்கலாம். நம்மக்கிட்ட கேக் டின்லாம் இல்லை, ஸோ அதனால் ஒரு டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கலாம். அந்த டிஃபன் பாக்ஸில் ஆயில் இல்லைன்னா பட்டர் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். கூடவே மைதா மாவு மேலே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை அந்த டிஃபன் பாக்ஸில் ஊற்றிக்கலாம். டிஃபன் பாக்ஸில் ஊற்றுனதுக்கப்புறம் எந்த ஒரு லம்ஸும் இல்லாத மாதிரி அதை நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குக்கரில் ஒரு பிளேட்டை வச்சு 10 நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நம்ம பண்ண கேக் பேட்டரை உள்ளே வச்சு ஒரு 45 மினிட்ஸுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே கேக் ரெடியாக இருக்கும். இதை ஒரு கத்தியை வச்சு உள்ளே குத்தி பார்க்கணும். கத்தியில் எதுவும் ஒட்டாமல் வந்தால் கேக் சூப்பராக வந்திருக்குன்னு அர்த்தம். எனக்கு கத்தியில் எதுவுமே ஒட்டலை, அதனால நான் உடனே வெளில எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மேலே பஃப்னு இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு க்ரீம் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. நேராக போய் அம்மாட்ட போய் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். அவங்க கட் பண்ணும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் லைட்டாக எனக்கு ப்ரெஸ் பண்ணி காட்டினாங்க. ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.